வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சலிசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஐஃபோன் சீசன் வரப்போகுது கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஐஃபோன்ஸ் பற்றி பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐஃபோன் 17 சீரீஸ். ஸோ ஐஃபோன் 17 சீரீஸ் இன்னும் நமக்கு லான்ச் ஆகலை. இப்போ நம்ம ஆகஸ்டில் தான் இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்லேயே அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஐஃபோன் 17 சீரீஸ் போகிறதுக்கு முன்னாடி என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்தானத்து தான் போய் கூலி படம் பார்த்துட்டு வந்தேன். அங்கே தேட்டரில் செமையாக கத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். கூலி படம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சரௌண்டிங்ஸ், என்னோட ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மூவி ரிவ்யூஸ்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொண்டு வரலாமா இந்த சேனலில்? என்ன சொல்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஐஃபோன் 17 சீரீஸ் பற்றி பேசலாம். ஸோ எப்பவும் போல் நமக்கு 4 ஃபோன்ஸ் வரப்போகுது இந்த சீரீஸில். அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் என்னென்னா, நமக்கு எப்போவுமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஐஃபோன் 14லேருந்து 3 ஜென்ரேஷனாக ப்ளஸ் மாடல்ஸ் வந்துட்டு இருந்தது. 14+, 15+, 16+. ஸோ அந்த ப்ளஸ் மாடல் அஃபிஷியலாக டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க. இது ஒரு 99% கன்ஃபார்ம்டு நியூஸ் தான். அதுக்கு பதிலாக ஐஃபோன் 17 ஏர்னு ஒரு மாடல் வரப்போகுது. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். பட் இந்த ப்ளஸ் மாடல் பற்றி பேசும்போது பர்சனலாக நான் இது யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஓரளவுக்கு ஐஃபோனில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் நிறைய பேட்டரி வேணுங்கிறவங்களுக்கு இந்த ப்ளஸ் மாடல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இனி அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஏர்ன்னு சொல்லும் போதே நமக்கு ஸ்மால் பேட்டரின்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்லே 14+ ரிவ்யூ பண்ணியிருப்போம், என்னோட காலேஜ் ஃப்ரெண்டோடது. தென் 15+ என் ஃப்ரெண்டோட பிரதர் வாங்கியிருந்தான். தென் 16+ என்னோட ஆஃபீஸ் கொலீக் ஒரு அக்கா வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ளஸ் லைன்அப்ஸ் பற்றிலாம் நான் அவங்க கிட்ட கேட்டது அப்படி இப்படின்லாம் இருக்குது. பட் ப்ளஸ் டிஸ்கண்டினியூ ஆக போகுது. ஓகே, நம்ம ஃபோன்ஸ்க்கு வரலாம். ஸோ 4 மாடல்ஸுங்க: 17, 17 ஏர், 17 ப்ரோ அண்ட் 17 ப்ரோ மேக்ஸ். ஸோ இதில் மேஜர் ரீடிசைன் அந்த ஏர், ப்ரோ மேக்ஸ் இந்த 3த்துக்கு தான். ஃபிசிக்கலாக சொல்கிறேன். ஸோ 17 நமக்கு 16 மாதிரியே தான் இருக்க போகுது. சில லீக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு லாஸ்ட் இயர் 16 ப்ரோ அண்ட் 16 ப்ரோ மேக்ஸ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 6.1லேருந்து 6.3 இன்ச்சஸ் அண்ட் 6.7லேருந்து 6.9 இன்ச்சஸ்க்கு. ஸோ அதே மாதிரி 17 6.3 இன்ச்சஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு விழுகுது. பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. அண்ட் 17ல் பார்த்தீங்கன்னா லைனாக வர்றேன். 17 ஏரில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேர்லேயே தெரியுது, இது ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஐஃபோனாக இருக்க போகுது. நமக்கு ஐபேட் ஏர், அதுக்கப்புறம் மேக் புக் ஏர், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மாதிரி இதுவும் ஒரு ஏர். ஸோ ஏருங்கும்போது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லீக்ஸ் படி 5.5 mm to 6.5க்குள்ள ஹோல் சேஸஸோட திக்னஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப லைட்டாக இருக்க போகுது. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ நமக்கு ஒரு சாம்சங் கேலக்ஸி S25 எட்ஜோட ஒரு காம்படிட்டராக தான் இந்த ஃபோன் வரப்போகுது. ஸோ இந்த நிலைமையில நம்ம இவங்ககிட்ட பேட்டரி வேற அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்பிள் சும்மாவே கம்மியாக தான் தருவாங்க. பேட்டரி பாட்டுக்கு வரும்போது அதை சொல்கிறேன். 17 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ்க்கு என்ன ரீடிசைன்? ஆக்சுவலி 17 ஏரில் இன்னும் ரீடிசைன் என்னென்னா, கேமரா மாடியூல் அப்படியே ஃபுல்லாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 17+ மாதிரி தான். ஏன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6.9 இன்ச்சஸ் இல்லாமல் ஒரு 6.7 அந்த ப்ளஸோட சைஸ்லேயே வர்ற மாதிரி பேசுகிறாங்க. அண்ட் கேமரா மாடியூலில் ரீடிசைன் பண்ணுறாங்க. இது ஒரு சிங்கிள் கேமரா யூனிட் மொபைல் ஃபோன் தான். பட் ஒரு பெரிய ஹரிசான்டல் பில்லாக கொண்டு வர போகிறாங்க. நமக்கு 16+ 17லலாம் பார்த்தீங்கன்னா 2 கேமராஸ், அதாவது இந்த 2 கேமராஸ், பட் இங்கே ஒரு பில் ஷேப்பில் இருந்துட்டு இருந்தது. 17ல இருக்க போகுது. பட் 17 ஏரில் இந்த ஒரு கேமரா இருக்குன்னா, இந்த ஹோல் பாடியோட இதுக்கு இப்படி ஒரு ஹரிசான்டல் பில் மாதிரி வரப்போகுது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது டிசைன் இந்த டைம். பார்க்கலாம்.
அண்ட் 17 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸுக்கு மேஜர் ரீடிசைன்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு சின்ன ரீடிசைன் மாதிரி கொண்டு வர்றாங்க. என்ன இதுன்னா ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்க போகுது கேமரா பிளேஸ்மெண்ட்ஸ். பட் வந்து இந்த ஃப்ளாஷ் லைடர் இந்த ரெண்டுத்தையும் இங்கேயோ கொண்டு வர போகிறாங்க ஒரு மாதிரி. அண்ட் இந்த கேமரா மாடியூல் நான் வந்து இதை கேஸ் கழட்டி காட்டுறேன். இப்போ நமக்கு வந்து இதுதான் கேமரா மாடியூல். பட் வந்து வரப்போகிற ப்ரோ ஃபோன்ஸில் இது ஃபுல்லாக ஒரு கேமரா மாடியூலாக இருக்க போகுது. இந்த ஃப்ளாஷும் இது எங்கேயோ வரப்போகுது. ஸோ இப்படி தான் வரப்போகுது. ஸோ கேசஸ் எப்படி டிசைன் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஃபுல்லாத்துக்கும் இப்படி ஒரு கட் அவுட் கொடுக்க போகிறாங்களா, இல்லை இங்கே மட்டும் ஒரு கட் அவுட் தர போகிறாங்களா, என்ன மாதிரி வரப்போகுது என்னன்னு தெரியல. அண்ட் வந்து இன்னொரு ரீடிசைன் என்னன்னா, நமக்கு வந்து இப்போ இது வந்து ஃபுல்லாக ஒரு கிளாஸ் ஃபினிஷ். இது ஃபுல்லாக ஒரு கிளாஸ் ஃபினிஷ். ஆனால் நமக்கு வந்து 17 சீரீஸில் பேக்கில் வந்து அலுமினியம் ஃபினிஷ் யூஸ் பண்ண போகிறதாகவும், ஒரு டுவல் டோன் ஃபினிஷ் மாதிரி நம்ம வந்து பிக்சல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு டுவல் டோன் ஃபினிஷில் இந்த பார்ட் மட்டும் மேக்ஸேஃப்க்குன்னு விட்டுறதுக்கு கிளாஸாக வச்சுட்டு இந்த ஆப்பிள் லோகோ வந்து சென்ட்ரல் இல்லாமல் இங்கேயோ வரப்போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்பிள் வந்து கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ரொம்ப ஸ்டாட்டிக்காக ஒரு டிசைன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மாற்றுறாங்களோ என்னமோ. எனிஹவ் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஏன்னா 11 ப்ரோவில் இந்த ட்ரிபிள் கேமரா டிசைன் கொண்டு வரும்போது பாதி பேர் பிடிச்சிருந்தது, பாதி பேர் பிடிக்கல. இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு ப்ரோ ஃபோனுங்கிறத இந்த டிசைன் வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மேபி பார்க்கலாம் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் இதே தான் 17 ப்ரோ மேக்ஸுக்கும். ஸோ டிசைன் பார்ட் பற்றி பேசியாச்சு. அடுத்து வந்து பில் குவாலிட்டியில் வந்து நமக்கு இங்கெல்லாம் டைட்டானியம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. 15 ப்ரோலேருந்து ஆரம்பிச்சது, 16 ப்ரோலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து இந்த பாடி பார்ட் வந்து நமக்கு அலுமினியம் இங்கே யூஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ இதனால ஃப்ரேம்லேயும் மறுபடியும் அலுமினியம் திருப்பி கொண்டு வர போகிறாங்க ப்ரோஸ்கே அப்படிங்கிற மாதிரி பேச்சு ஓடுது. ஒரு வேளை மேபி இந்த டைட்டானியம் ஃப்ரேமே இங்கே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்குது. பட் டியூரபிலிட்டி ரீசன்ஸ்க்காக அவங்க பார்க்குறாங்களோ என்னமோ. அதுக்கும் நம்ம வந்து அஃபிஷியலாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து வந்து நமக்கு பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கும்போது நமக்கு லாஸ்ட் இயரே A18 ப்ரோன்னு வந்து சிப்செட்ஸை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஐஃபோன் 14லேருந்தே ரொம்ப டிஸ்டிங்டிவாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜென்ரேஷனல் கேப் விட்டு. நேமிங் ஸ்கீம் படி இப்படி பிரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் A19 ப்ராசஸர்ஸ் A19 ப்ரோன்னு கொண்டு வர்ற மாதிரி லீக்ஸ் போயிட்டுருக்கு. யாருக்கு தெரியும், A26 ப்ரோன்னு கொண்டு வரலாம். நமக்கு iOS 26, iPadOS 26, macOS 26. ஸோ இதுக்கும் 26ன்னு கொண்டு வரக்கு நேமிங் இது கொண்டு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஐஃபோன் ரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல. ஸோ அதனால் பட் தெரியல, பார்க்கலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸாக நமக்கு லாஸ்ட் ஜென்னை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது. பேட்ரி பார்க்கும்போது ஐஃபோன்ஸில் வந்து பேட்ரி கெப்பாசிட்டி அதிகமாகிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது அக்ராஸ் ஆல் தி மாடல்ஸ் எக்ஸப்ட் ஏர். ஏன்னா ஏரில் வந்து ஃபிசிக்கலாகவே பேட்டரி நமக்கு கம்மியாக தான் தர முடியும். அண்ட் அவங்க சிலிக்கன் கார்பைட் டெக்னாலஜிலாம் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ வந்து இது ஜஸ்ட் நார்மல் லித்தியம் அயன் பேட்டரி தான். 3000 mAhக்கு கம்மியாக கொண்டு வர்ற மாதிரி பேசுகிறாங்க. லாஸ்ட்டாக 3000 mAh நம்ம பார்த்தது வந்து ஐஃபோன் 12 2815 mAh. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. ஐஃபோன் 12 மினியில் அதோட கம்மி, ஓகே ஃபைன். பட் இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்பிளே இருக்க ஃபோனுக்கு 3000 mAhக்கு கம்மியாக இருக்கும்போது பேட்டரி லைஃப் அடி வாங்குமோன்னு தோணுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ரியல் லைஃப் யூசஸில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அவங்க எப்படி ப்ராசஸர் அண்ட் பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கேமராஸ் பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. செல்ஃபி கேமராவில் ஒரு 24 மெகாபிக்சல் அக்ராஸ் தி போர்ட் கொண்டு வர்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. 24 மெகாபிக்சல் ரெசல்யூஷன் இருக்க ஒரு ஃப்ரண்ட் கேமரா. பேக் கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு 17 ப்ரோ மேக்ஸுக்கு மட்டும் 48 மெகாபிக்சல் கேமரா மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மேபி 8K ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
மூணுமே 48 மெகா பிக்சல். ஏன்னா ஆல்ரெடி 248 வந்துருச்சு. அல்ட்ரா வைடுக்கு லாஸ்ட் இயர் 16 ப்ரோவில் கொடுத்துட்டாங்க. ஸோ 17 ப்ரோ மேக்ஸில் மட்டும் டெலிஃபோட்டோக்கு 48 கொடுக்குற மாதிரி பேச்சு ஓடிட்டு இருக்குது. அண்ட் நமக்கு வேற எந்த பெரிய கேமரா அப்கிரேட்ஸ் இல்லை. டிஸ்பிளே பற்றி மறந்துட்டேன். ஆக்சுவலி டிஸ்பிளேல வந்து ஒரு மேஜர் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அக்ராஸ் ஆல் தி மாடல்ஸ் நமக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் கிடைக்க போகுது ஃபைனலி. இதுக்கு வந்து எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்களேன். எனக்கு ஞாபகம் வந்து ஹை ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேஸ் வந்து கொஞ்சம் நல்ல கமர்ஷியல் ஃபோன்ஸ் லைக் OnePlus, சாம்சங் இதுக்கெல்லாம் வந்து ஒரு 2019லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் அப்படியே டெக்கில் கொஞ்சம் அப்போ தான் லைக் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு OnePlus ஃபோன், OnePlus 7 Pro, 7ல் 60 ஹெர்ட்ஸ், 7 ப்ரோவில் 90 ஹெர்ட்ஸ் ஹை ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே. அதுக்கப்புறம் 8 ப்ரோலேருந்து நமக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் 2020லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சாம்சங்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஃபோன் வந்து நமக்கு எப்போ இந்த 15 ப்ரோவில் தான் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்தாங்க. இல்லை சாரி 13 ப்ரோவில் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்தாங்க. 13 ப்ரோ, 14 ப்ரோ, 15 ப்ரோ, 16 ப்ரோ. அது வரைக்கும் நமக்கு ரெகுலர் பேஸ் மாடல்ஸ்க்கு 120 ஹெர்ட்ஸ் கிடையாது. ஏன்னா லிட்ரலி ஒரு 80,000 ருபீஸ் போட்டு வாங்குறீங்க நீங்கள். இந்த 80,000ங்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வந்து நமக்கு ஐஃபோன் 12லேருந்தே இருக்கு. ஸோ 2020லேருந்தே ஒரு 80,000 ருபீஸ் ஃபோனுக்கு நம்ம வந்து ஒரு 60 ஹெர்ட்ஸ் ஃபோன் தான் கிடைக்குதுங்கும்போது அது ஜஸ்டிஃபையே பண்ண முடியல. இப்போ வந்து 120 ஹெர்ட்ஸ் வருதுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவேன். பட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஆப்பிளை பற்றி. ஸோ அவங்க 120 ஹெர்ட்ஸ் கொடுத்தாலும் ப்ரோக்கும் ரெகுலர் ஃபோனுக்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் வைக்க போகிறாங்க. இப்போ வரைக்கும் லீக்ஸ் என்ன பாயிண்ட் பண்ணுதுன்னா அது எல்லாமே LTPO டிஸ்பிளேஸ் தான். பட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நமக்கு ப்ரோஸில் மட்டும்தான் இருக்க போகுதுங்கிறாங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா மேபி ப்ரோஸ்க்கு மட்டும் ஒரு 144 ஹெர்ட்ஸ் ஒரு 165 ஹெர்ட்ஸ் அந்த மாதிரி இன்னும் ரெஃப்ரெஷ் ரேட்டில் ஒரு ஸ்மூத்னஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துகிட்டு வருவாங்களோ அப்படின்னு தோணுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மறுபடியும். ஸோ டிஸ்பிளே பார்ட்டில் மேஜரான ஒரு விஷயம் இதுதான். இந்த ஃபிங்கர் பிரிண்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அந்த மாதிரி எதுவுமே வரப்போகிறது இல்லை. சில லீக்ஸ் என்ன பாயிண்ட் பண்ணுதுன்னா டைனாமிக் ஐலாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஆக்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. ஸோ மேபி அது கூட ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கலாம் ப்ரோஸ் அண்ட் நான் ப்ரோஸ்க்கு. சில லீக்ஸ் வந்து இல்லை ஒரே சைஸில் தான் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே நமக்கு வந்து லான்ச் ஆனால் தான் தெரியும். அண்ட் பேட்டரி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம சார்ஜிங்கும் ஆல்மோஸ்ட் அதே சார்ஜிங் ஸ்பீட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் நமக்கு 45 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம 45 வாட்ஸ் பிரிக்கில் இல்லை 70 வாட்ஸ் பிரிக் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிலைமையில் நமக்கு இந்த வருஷமும் அதே மாதிரி தான் இருக்குமோன்னு தோணுது. அண்ட் ப்ரைஸிங் பற்றி நம்ம பேசவே தேவையில்லை ஆப்பிள். ஸோ 80,000, 17 or 90,000 நினைக்கிறேன். 17 Pro 120 அண்ட் 17 Pro Max வந்து 145 அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஏன்னா 17 Pro Max ஸ்ட்ரைட்டாக 256 வரும். ஸோ மேபி இதுதான் ப்ரைஸிங்காக இருக்குமோன்னு நினைக்கிறேன். பட் இந்த US கூட சில பிரச்சனைகள்லாம் போகுது. மேபி அதனால் நமக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஒரு 10 to 15,000 அதிகமானாலும் அதுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்காம இருக்க முடியாது. எதிர்பார்த்து தான் ஆகணும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வாட்ச் அதை பற்றிலாம் நான் எதுவும் பெருசாக பார்க்கல. பட் 17 சீரீஸோட மேபி நம்ம கண்டிப்பாக ஒரு வாட்ச் லைனப் வரப்போகுது. சீரீஸ் 11 அல்ட்ரா 3 வருமானு கேட்டால் சந்தேகம் தான். ஏன்னா வந்து 15 ப்ரோவோட லான்ச் பண்ணாங்க அல்ட்ரா 2. அல்ட்ரா 3 மேபி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கிறது ஒரு ஆப்பிள் வாட்ச் SE 3க்கு தான். ஏன்னா வந்து 2 வருஷம் ஆல்மோஸ்ட் 14 ப்ரோ அப்போ லான்ச் பண்ணாங்க. 3 வருஷம் ஆச்சு. ஸோ வந்து 3 வருஷமாக ஒரு SE வாட்ச் அப்கிரேட் பண்ணாமல் இருக்காங்க. பார்க்கலாம் SE 3 வருதா என்னன்ட்டு. அண்ட் AirPods Pro 3க்கும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் நமக்கு பதில் சொல்ல போகிறது அந்த ஆப்பிள் ஈவெண்ட் தான். அந்த ஆப்பிள் ஈவெண்ட் வந்ததும் அவங்க என்ன லான்ச் பண்ணாங்கங்கிற எக்ஸாக்ட் ஸ்பெக்ஸோட நான் உங்களை திருப்பி வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் பிக்சலிசம்.